முதல்ல வந்து விருத்தமாயிரம் விருத்தமாயிரம் தம்பி போடுவாங்க. என்ன தம்பி விருத்தமாயிரம் போடுறீங்க, அதை எங்களுக்கு தான் கொஞ்சம் சொல்றது அப்படின்ப. அப்புறம் சொன்னாங்க, அக்கா அது இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் தம்பியை தொடர்ந்து தான் நான் போனேன். அவங்களும் 1000 பாடல் முடிச்சாங்க. அவங்க தொடர்ந்து நானும் போய் எழுதுறேன், முடிச்சேன். நாங்களாம் பாவலர் பட்டம் வாங்கினோம். அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு. அதே போல நான் கவியரங்க மேடையில வந்து கவியரங்க தலைமை ஏற்க செய்து அழகு பார்த்தவர்கள் நம்ம தஞ்சை தமிழ் மண்ணின் மைந்தர்கள், என் உடன்பிறவா சகோதரர்கள். அவர்கள்லாம் வந்து பாராட்டினா. அதே போல அவங்க ஐயா அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு நிறைய ஊக்கம் கொடுத்து எங்களெல்லாம் வந்து எழுதுறதுக்கு தூண்டுதலாக இருந்தாங்க. அதெல்லாம் மறுக்க முடியாது. அதே போல என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். என்னுடைய படிப்பை வந்து என் கணவர் தான் எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்து இப்போ வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து அந்த கல்வி வந்து உங்களுக்கு தொலைதூர கல்வி பயிற்சி வகுப்புகள்லாம் நடக்குது. ஆனால் நான் படிக்கிற காலத்தில் பாண்டிச்சேரிக்கு தான் போகணும். அப்போ பாண்டிச்சேரி போகணும், 7 நாள் செமினார் நடக்கும். 7 நாள் பிள்ளைகளை விட்டுட்டு போய் தங்கியிருந்து தான் படிச்சுட்டு வரணும். எங்கள் அப்பா அம்மா எனக்கு துணையாக இருந்து என்னுடைய படிப்புக்கு உதவி செஞ்சாங்க. என் கணவர் என் உடனே எங்கு சென்றாலும் என் உடன் வந்து நான் படிப்பதற்கு. அவங்க வந்து இந்த பத்திரிக்கை கொடுக்க போகிற இடத்துலலாம் கேட்டாங்களா, படிப்பே போடலை, இவங்க 1000 பாடல் எழுதிருக்காங்களே, என்ன எப்படி இவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டாங்களோ. அதை வந்து என்கிட்ட சொன்னாங்க, உன்னுடைய படிப்பை போடாமல் போயிட்டுமே அப்படின்னு. நான் படிக்கணும்னு எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு நீ படி, உனக்கு என்னால் ஆன உதவியை செய்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதே போல் பிஇ தமிழ் படித்தேன், எம்ஏ எம்பில் சமூகவியல் படித்தேன். ஹிந்தி எதிர்ப்பாளர்கள் இருக்கலாம், ஹிந்தி எதிர்ப்பு எங்களுக்கும் உண்டு, தமிழ் தாங்கிறது உண்டு. ஆனால் அந்த காலத்தில் எப்படி படித்தேன்னு தெரியாது. ஹிந்திலையும் பட்டம் பெற்றேன், தட்டச்சு பயிற்சி பெற்றேன், தையல் பயிற்சி பெற்றேன். என்னுடைய வேலைகளை நானே செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பேன். இது வேலையாட்கள் தான் வந்து செய்ய வேண்டும் அப்படி என்பதெல்லாம் என்னுடைய இது இல்லை. நம்ம வேலை, நம்ம வீட்டு வேலையை நாமே செய்யணும் அப்படின்ப. எல்லா இதுவுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் என் பிள்ளைகளுக்கெல்லாம் நானே தான் ட்ரெஸ் தைச்சு போட்டு அழகு பார்ப்பேன். அதுக்கு பிறகு அவங்க புரிஞ்சுட்டாங்க, ஓ அம்மா நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஏவும் டைலராக தேடி போவாங்க. அப்படியெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் வந்து எனக்கு கிடைத்த வரம். அதே போல எனக்கு வந்த மருமகள்களும் எனக்கு கிடைத்த வரம். என்னுடைய பேர பிள்ளைகள், அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்த வேண்டும். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அவங்களை அறிமுகப்படுத்துறேன். நரேன், வசந்தன், ரம்யா, செந்தில் சரவணன், பத்மஜா, பிரேமாவதி, நீங்க எல்லாரும் இங்க வரணும். தியா, மித்ரா, கிருத்திக், சித்தார்த், சாத்விகா, எல்லாரும் வாங்க. இல்லையே நான் இல்லை. இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். நான் இந்த 1000 பாடல் எழுதியதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கு. அது என்னுடைய எண்ணுரையில் கொடுத்திருக்கின்றேன். நான் நோய்வாய்ப்பட்டு என் ஊர் என் மண்ணிற்கெல்லாம் இவளை காப்பாற்ற முடியாது என்று இவர்கள் செய்தி அனுப்பிவிட்டார்கள். அந்த சூழ்நிலையில் என் பிள்ளைகள் என்ன செலவானாலும் பரவாயில்லை, அம்மா